ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் கிங் ஆஃபரோட சாப்டர் 39 to 40 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வளவன்னு பேசணும்ல, சாப்டருக்குள்ள போயிடலாம். சாப்டருடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த கெல்ட்டு பையனை கையை முறுக்கிக்கிட்டு இருக்க, அவனும் வழியில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். அவனுடைய கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படி சுருண்டு போய் கிடக்கு. என் மேலே அவனால் கையை கூட தூக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹீரோவும் தொடர்ந்து அவனோட கையை இன்னும் முறுக்கிக்கிட்டு இருக்க, அவனோட கையை தட்டி விட்டு பின்னாடி வருவான். நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, அவனோட இன்னொரு கையில் பவரை கொண்டு வந்து அவனோட இன்னொரு கையில் அட்டாக் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக்கோட ஃபோர்ஸு பின்னாடி உள்ள கல்லனா உடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்க, அவனும் ரத்த வெள்ளத்தோட கண்ணு பிரிஞ்சு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு அட்டாக்கு எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்குன்னு. பின்னாடி பார்த்தாலே ஒரு பெரிய ஓட்டை, அந்த இருந்த கோட்டையே காணும், ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிருக்கு ஹீரோவோட பவனுக்கு. ஹீரோவும் அந்த ஒரு அட்டாக்கை பண்ணிட்டு அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா ரின்னும் சியோங்கும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரின்னும் அவனுக்கு பலமாக அடியை கொடுத்துட்டு, லயன் லீக்கை சேர்ந்த 3 ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரில் நானும் ஒரு ஆளுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சா, இல்லைனா நான் இன்னும் காட்டவா? இதை கேட்ட மோயோங் சியோங்கும், உனக்கு என்ன திமிரு இருந்தால் நீ ஏன்ட்டையே இப்படி பேசுவ, இதனாலேயே நான் உன்னோட தலையை தனியாக எடுக்காமல் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு 2 பேரும் ஃபைட் பண்ண போக, அப்போ போல் இவங்க 2 பேர்த்துக்கும் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். இவங்களும் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. பார்த்தா தான் தெரியும், அப்போ போல் ஹீரோவோட பவர் இவங்களுக்கு மேலே கிராஸ் ஆகி போகும். இவங்க 2 பேரும் சடனாக திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பவர் மூலியமாக டெஸ்ட்ராய் பண்ண இடத்த பார்த்துட்டு, இது என்ன ஒரு சக்தி, இதை பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டும் அதை பார்த்து சொல்லிக்கிட்டு கிடப்பான். அப்போ போல் சியோங்கும் அவனுடைய அப்பாவை பார்த்துட்டு, இது இருக்கவே முடியாது, இது எப்படி? பார்த்தா அவங்களுடைய அப்பன் பயங்கர அடி வாங்கிட்டு நின்றுக்கிட்டு கிடக்க, இவனும் ரத்த வெள்ளத்தில், இது எப்படி சாத்தியம், இது இப்படின்னு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி டெஸ்ட்ராய் பண்ண இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அவனும், எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, இப்போ என்னோட உடம்பு ஃபுல்லாக ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு, என்னுடைய பவரை என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த சைடு ஹீரோவும், நீ இப்போ பவரை மட்டும் யூஸ் பண்ணன்னு வச்சுக்கவேன், அதுதான் உன்னுடைய கடைசி நாளாக இருக்கும். இப்போ நீ பவரை யூஸ் பண்ண அப்படியே மட்டையாயிருவேன். நீ இன்னும் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்பட்டனா உன்னுடைய பவரை பயன்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட கிழட்டு பையனும் பல்ல கடிச்சிட்டு ஹீரோவை திட்டிட்டு, நீ என்ன போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியா, இனிமேல் தான்டா போர் ஆரம்பிக்கவே போகுது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய பவரை பயன்படுத்தினா நான் என்ன செத்து போயிடுவேன்னு தானே சொன்னேன். எப்படி நீ இந்த மாதிரி முட்டாத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கனா? நான் இந்த கிரேட் நார்த்தோட ரிச்சோட குகையில் உள்ள அனைத்து சக்திகளையும் கண்ட்ரோல் பண்ணி நான் அந்த இடத்துல நிற்கிறேன். உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாதுடா. அவனும் அப்படி கத்திக்கிட்டு அவனோட பவரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, என்னடா முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ பார்த்தா தெரியுது, அந்த கெல்ட்டு பையனோட கையில் பயங்கரமான ஒரு அட்டாக் உள்ளக்கே உருவாகும். அவனும், இந்த அட்டாக்கை யார் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் யார் நினச்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாதுடா. பார்த்ததும் தெரியுது, அவனை ஹீரோ ஃபஸ்ட்டே அட்டாக் பண்ணும் போதே அவனோட பவர்ஸ் எல்லாம் உள்ளக்க அனுப்பிச்சி விட்ருப்பான் போல. அது இப்போ எஃபெக்ட் ஆகுது. அவனுடைய சும்மா நொறுங்கி போயிருந்த கை இன்னும் நொறுங்கி போக, அவன் மூஞ்சி ஃபுல்லாக பிளட்டு வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன நடக்குது? இப்போ என்னுடைய உடம்புல உள்ள என்னோட ரத்தம், என்னோட உடல் எல்லாமே சுரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போவே நான் இதெல்லாம் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனோட கையில் ஒரு அட்டாக் பண்ணுவான். அவனும் அட்டாக் பண்ண கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வழியில் கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோவும், நீ இப்போ உன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணான்னு தானே பார்த்த, அது இப்போ உன்னால் முடியாது. பரவாயில்ல, நீனும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் யோசிச்சிருக்க, ஆனால் இப்போ உன்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ மட்டும் நீ எப்படியோ முட்டி உன்னுடைய பவர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு நல்லது நடக்கும். இல்லைனா உன் உடம்புல உள்ள நரம்பு எல்லாமே வெடித்து சிதறிடும். இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற? அவனும் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு அவனுடைய 2 சக்கரத்தையும் அவன் பவர்ஸை பயன்படுத்தி பக்கத்தில் வர வைப்பான். ஹீரோவும் அந்த 2 சக்கரத்துலேருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருவான். ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, இப்போ தானே பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன், என்ன முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இது பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு உன்னத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவான். பார்த்தா அந்த கெல்ட்டு பையன் அவனோட கையை அவனோட ஆயுதத்தை வச்சு தனியாக எடுத்துருவான். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஹீரோ அந்த கையில் தான் பலமாக அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த கையில் தான் இப்போ பிரச்சனையும் இருக்குது. அதனால அவனும் புத்திசாலித்தனமாக அந்த கையை தனியாக எடுத்துற.
ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, ஏய் இந்த ஒரு மோசமான டயத்தில் கூட நீ புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்கியே. இப்போ உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா நரம்பும் வெடிக்கிற டயத்தில் நான் அட்டாக் பண்ண கையை மட்டும் தனியாக எடுத்துட்டியே. இப்போ உன்னுடைய உடம்புல உள்ள எந்த நரம்பும் வெடிக்காது. நீ இப்படி உன்னுடைய கையை எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். இப்போ கிழட்டு பையன் அவனோட கையை வெட்டினனால அவனும் ரத்த வெள்ளத்தில் நின்றுட்டு அவனுடைய சக்கரத்தை பயன்படுத்துவான். இப்போ அவன்கிட்ட மிச்சம் இருக்கிற பவரையும் அந்த சக்கரத்தில் ஒரு ஃபயர் மாதிரி ஆக்கி, இதான் என்னுடைய மாஸ்டர் அட்டாக். இது உன்னுடைய ஆன்மாவே தனியாக கிழிச்சுக்கிட்டு போக போகுது. இது மட்டும் உன் மேலே வந்து வெடிச்சுன்னு வச்சுக்கவேன், நீ தூள் தூளாகிருவேன். இவனும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு அட்டாக்கை பயன்படுத்த ஹீரோ நின்ற இடத்துலேருந்தே அந்த அட்டாக்கை தப்பிச்சிருவான். ஓஹோ, இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ பார்த்தா பின்னாடி உள்ள எல்லா இடமும் தீப்பத்துக்கு இருக்கும். மோயும் சியோவும் ரென்னும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடம் ஃபுல்லாக ஃபயரால் நிரம்பி இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கு கூட அந்த ஃபயர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவங்களும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே கிழட்டு பையனும் ஒரு அட்டாக்கு தான் பயன்படுத்திருப்பான். இன்னும் நிறைய ஃபயரை அவனுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, ஏய் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த ஒரு அட்டாக்கை நீ முதலே பயன்படுத்தி இருக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, ஏதோ ஒன்று அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிற போல இந்த சாப்டர் முடிவடைகிறது. சரி, நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த சாப்டரில் அந்த கல்ட்டு பையன் வந்து செத்து போயிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டர்லேயே அவனுக்கு RIPன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுங்க. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.